Welcome to our cooking channel. Today, we are diving into the recipe for a delicious mutton curry. Mutton curry! செம்மையா சமைக்கிறோம். பயங்கர மரிச்சிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க. Always welcomes you. First, take 5 goats and chop them nicely into medium-sized pieces. Ensure the meat is washed thoroughly to maintain cleanliness and freshness. அருவமனை தீட்டி கொடுத்தேன் அதனால நல்லா இருக்கு இல்லன்னு கேட்டேன் இந்த அந்த பெரிய கத்தியா வாங்கி சேர்த்து பண்றதுனால அது நறுக்கியாச்சு வேற அரைஞ்சது இருக்காங்கட்டு வெளியில போனோம் தண்ணியை வடிச்சிட்டு போடுவேனே எப்படி ஒரு சின்ன தாளமா Next, grind some fresh turmeric into a paste and finely chop ginger and garlic. After chopping, make a paste out of the ginger and garlic. Now, take some freshly picked farm tomatoes and wash them thoroughly. Roughly chop the tomatoes. கீழே கொட்டினா சுருக்கு நடிக்கிறேன் ரெண்டாவது கிடக்கட்டுமா நம்ம எடுத்துட்டு வரேன் நறுக்கிறியானே Remove the heads of the green chilies. தாளத்தை தூக்கி போட்டு உட்கார்ந்து நீ கரெக்ட் தானே நீ சொன்ன நான் சொன்ன கரெக்ட் ஏய் வயசே மச்சா யாருக்கு இல்ல ஏய் மூஞ்சில தாளம் கரெக்ட் தான் In a big pot, add cold-pressed sesame oil and heat it. செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் Once the oil is hot, add the meat and let it cook for a while. After the meat has started to cook, add the turmeric paste and the hand-ground ginger and garlic paste. Stir well and then add the chopped tomatoes and chilies. பச்சை மிளகாய் Season with crystal salt to taste. Stir everything together and cover the pot to let it simmer.
என்னடா பறிச்சிட்டு போயிட்டா அடுப்பு ஏரியல அத பார்த்து The aroma is irresistible. Give it a good stir and add some fresh curry leaves for that extra flavor. After some time, remove the pot from the fire. It's time to enjoy a delicious mutton curry with hot rice. Bon appetit! நல்லி எலும்பா எடுத்து நம்ம வச்சிருக்கோம் கறி வாங்கிட்டு தப்பிச்சு ஓடுறான் கொஞ்சம் சூடு தான் அதிகமாக இருக்கு என்ன பண்ணுறது அருமையாக இருந்திருக்கு அள்ளி சாப்பிட்றா அள்ளி அடிச்சு ஏற்றுங்கடா ஒன்னால தான் ரெண்டு வருது அடிக்கடி தட்டுறீங்க யார் தான் உரியுதுன்னு தெரியல யாரும் சோறு சாப்பிட்ற மாதிரி இல்லை கறியாக போயிட்டு இருக்கு கறியை அடிச்சு ஏற்றிக்கிட்டு இருக்கியா பள்ளிக்கு அதுக்கும் போய்கிட்டே இருக்கா அஞ்சு முள்ளு கிடா வாங்கி நல்லா வெட்டி விட்டு நல்லா பெரிய சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கறியை போட்டு நல்லா வதக்கி விட்டு தக்காளி பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டு சேர்த்துருக்குது உண்மையில வேற லெவல் இது மட்டன் கராகி வந்து பாகிஸ்தானில் ரொம்ப ஃபேமஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இன்னைக்கு இந்த மட்டன் கராகி செஞ்சு சாப்பிட்ருக்கோம் உண்மையிலே அருமையாக இருக்குது அதுவும் தக்காளி நிறைய சேர்த்தோம்னா அது இனிப்பு சுவையோட வேற லெவல். Thanks for watching.